கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னோம். ஸோ டெஸ்ட் மேட்ச்ல செம்மையா ஆடி இருக்காங்க. அதை தாண்டி விராட் கோலிக்கு எவ்வளோ தடவைங்க வாம்பாரு மனுஷன். இந்த வருஷமும் அவர் சில அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் இந்த வருஷம் வைக்கிற மாதிரி இருக்கு. மேபி T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் BCCI அஃபீஷியலா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பிளாக் கலர் வந்துட்டு அந்த கோட் சூட்ல நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா அந்த துப்பாக்கி படத்தில் வர மாதிரி வந்துட்டு நின்று இருப்பாங்க இல்லையா. ஸோ போட்டோ ஷூட்ல. ஸோ அதுவும் அதுக்காக தான்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்க போது, விராட் கோலியோட ரெக்கார்டு என்ன, யார் யாருக்கு என்னென்ன பரிசு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். செய்வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ICCயை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்னென்ன லீக் நடந்திருக்கு, என்னென்ன டோர்னமெண்ட் நடந்திருக்கு, ஸோ இதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க நடத்தின டோர்னமெண்ட், அதாவது வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்லாம் நடத்துறாங்க இல்லையா, அண்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இன்க்ளூட், இது எல்லாமே சேர்ந்து யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு அப்படிங்கிறத வந்துட்டு வழங்குறாங்க. ஸோ இது வந்துட்டு சும்மா இவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த நேம் மட்டும் போட்டு பேனர் மாதிரி அந்த நேம் மட்டும் போட்டு அடிக்கிறது ஒரு விதம். அதை தாண்டி ஸோ இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சில நடந்துட்டு இருந்துச்சு. நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாலாம் வந்துட்டு செப்பரேட்டா ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ICC பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோவிடுக்கு முன்னாடி எல்லாம். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ண போறதாவும் ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. ஆனா BCCI ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி விருது வழங்கும் விழால ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்பனுங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் இப்போதைக்கு இது எதுவுமே வைக்க போறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் போட்டோ ஷூட் மட்டும் போயிருக்கு. போட்டோ ஷூட்ல ரோஹித் சர்மா அண்ட் என்டையர் இந்தியன் கிரிக்கெட் டீமுமே இருந்தாங்க, விராட் கோலியை தவிர. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு சில வேலை ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால மேக்ஸிமம் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இருந்தாலும் விராட் கோலி அதில் இல்லை அப்படிங்கிறதான் சோகமான ஒரு விஷயம். கூடிய சீக்கிரம் அவருடைய போட்டோ ஷூட்டும் நடக்கும். ஸோ நடத்துற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிப்ரவரியோட எண்ட்லேயே நடத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆகஸ்ட்டுக்கு 3000 அப்படிங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. சரி, ஓகே. இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி BCCயோட ஃபங்க்ஷன். நான் சொல்றது ICCயும் சேம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதோட பட்டியல் இப்ப சோசியல் மீடியாவில் கலக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல வளர்ந்து வரும் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. இப்போ CSKக்கு வந்துட்டு சோல்ட் ஆயிருக்காரு இல்லையா. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியே தெரியல, நல்ல இம்ப்ரூவ் ஆன பிளேயர் எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். சின்ன ஏஜ் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு டெஸ்ட்ல வந்து நம்ம பார்த்திருப்போம், 6வது 7வது எல்லாம் இறங்கி பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன் அவருடைய அந்த பயிற்சி ஆட்டத்தில் ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்துட்டு இல்ல இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்சியல் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபின்னாலனை T20க்கு நான் வச்சுக்குவேன். ஸோ இவரை ODIக்கு நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி, ODIல சான்ஸ் கொடுப்போம், நல்லா பண்ணா T20க்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேன் வில்லியம்சன் ஒரு சான்ஸ் தாங்க கொடுத்தாரு. அந்த சான்ஸை கப்புன்னு பிடிச்சிட்டாரு. முதல் மேட்ச்லேயே பார்த்தோம்னா 100 டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டும் சேர்ந்து செம்மையான ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னோம். அந்த மேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுமே கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. நியூசிலாந்துக்காக 2 பேர் அதிக ரன் அடிச்சாங்க வேர்ல்டு கப்ல. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் டேரியல் மிச்சல் ஒன்று, இன்னொன்று ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிறத வந்துட்டு மாற்றம் கிடையாது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால வளர்ந்து வரும் வீரருக்கான விருது அவருக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ICC அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டியும் ஏகப்பட்ட விருதுகள் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஸோ மிக முக்கியமான அந்த 2 விருதுல பெஸ்ட் கேப்டன், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னா பேட் கமின்ஸுக்கு போயிருக்கு. சரியான ஒரு கிரிக்கெட். 2023 பேட் கமின்ஸ் பேர்ல எழுதுங்கடா அப்படிங்கிற மாதிரி வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆஷஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மேட்ச் டைல முடிஞ்சாலும் ஆஸ்திரேலியா பக்கம் தான் காத்து அப்படிங்கிறத வீசிச்சு. ஸோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக முக்கியமா ஸோ ரோஹித் சர்மா ரொம்ப போராடிட்டு இருந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் ஸோ இந்த வேர்ல்ட் கப்பை நாங்க தாண்டா அடிப்பணுங்கிற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா ஃபைனல்ல ஆஸ்திரேலியா தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். டீமை பயங்கரமா வழி நடத்தி இருக்காருங்க. யார் எடுக்கணும், யார் டிராப் பண்ணணும், பயங்கரமான எக்ஸிகியூஷன். அண்ட் மேக்ஸ்வெலுக்கு நம்ம 5 பொசிஷன் கொடுத்து நிறைய பேர் வந்துட்டு இடையில ஆட வச்சு சின்ன பிளேயர், அவங்களுடைய மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல. குறிப்பா மேத்யூ வேர்ட் எல்லாம் வந்துட்டு தாராளமா உள்ள எடுத்து போட்டுருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் இல்லாமயே இந்த ஜோஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சு, குறிப்பா டிராவிஸ் ஹெட் அவர் வந்துட்டு தேவைதானா, டெஸ்ட்ல நல்லா ஆடுறாரு, ஒன் டேக்கு தேவைதானான்னு கேட்டாங்க. ஆனா ஃபைனல்ல தேவையான என்னையோட கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். மறந்துடக்கூடாது, அதே டிராவிஸ் ஹெட் தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொழந்து கட்டினாரு. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்தியாவுக்கு அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல, ஜெண்டா அப்படிங்கிற மாதிரி மந்திரமெல்லாம் போட்டு ஒவ்வொரு மேட்சும் வந்துட்டு செம்மையா அடிச்சு கொடுத்துட்டு போயிடாரு. ஸோ எனிவே அதை ஏன்பா ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேட் கமின்ஸுக்கு அந்த அவார்டு போயிருக்குங்க. ரொம்ப வந்துட்டு நல்ல விஷயம். உண்மையா பாராட்டி ஆகணும். குட் கிரிக்கெட் எந்த இடத்துல வந்தாலும் பாராட்டி ஆகணும். அண்ட் பேட் கமின்ஸோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வேர்ல்டு டிசர்வ்ங்க அந்த அவார்டுக்கு.
கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் டிசர்வ். ஸோ ஃபைனலாக கண்டிப்பாக நிறைய அவார்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடும். ஸோ அதனால மெயினாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயம், சொல்ல வந்த அந்த ஆளை பற்றி தான், வேற யாரும் கிடையாது, விராட் கோலி. 10 இயர்ஸாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஐசிசி ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னாலே இந்த மனுஷனோட பேர் இல்லாமல் வந்துட்டு இருக்கிறது இல்லை. இடையில ஒரு 2 வருஷம் மிஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பயங்கரமாக தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்காருங்க. நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காரு இந்த வருஷம். உண்மையாலுமே இந்த வருஷம் நான் சொல்றது 2023 சொல்றேன். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க, சான்ஸே கிடையாது. இதுக்கு முன்னாடி வருஷத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ கேப்டன்சி விட்டாரோ, பிசிசியோட பிரஷர், கங்குலியோட பிரஷர் இருந்ததோ, புவரான பெர்ஃபார்மன்ஸ் எதுலையுமே அவருக்கு செட் ஆகல. T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், எதுலையுமே வந்துட்டு செம்மையா அடிக்கல. ஆனால் பாகிஸ்தான் கூட ஒரு நாக் ஆடுவாருங்க. ஸோ ஸ்டேட்ல ஒரு 6 கழுத்துக்கு வந்த பால தூக்கி எப்படி ஸ்டேட்ல வீசுவாரு, அந்த இடத்துல ஃபார்முக்கு வந்தாரு மனுஷன். ஸ்டாப் பண்ணவே இல்லை. போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண உடனே கில்லு இவரும் பார்த்தோம்னா மாற்றி 100 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ல்ட் கப் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எல்லா மேட்சுமே நல்லா ஆடினாரு. ஃபைனலில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ எனிவே அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா செம்மையான கிரிக்கெட் அப்படிங்கிறது 2023 அமைஞ்சது. ஏகப்பட்ட குட் மூமெண்ட். அவருடைய அந்த 50வது ஓடிய செஞ்சுரி எல்லாமே வந்துட்டு வெறித்தனம். இவருக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்க போகுது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யாருமே வாங்காத அந்த ஒரு விருது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம விராட் கோலிக்கு போய் சேர்ந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு இந்தியன் ஃபேனா கண்டிப்பா கிங் கோலியை பாராட்டி ஆகணும். ஸோ செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு வேர்ல்ட் கப் T20க்கான டீம் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.